சரி லீவ் விட்டாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்ச்சுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க, இன்னொருத்தன் வெளியே போகலான்னு கூப்பிட்றான். கிரிக்கெட் விளையாட போகலாமா, சர்ச்சுக்கு போகலாமா, இல்லை எங்கே போகலாம்? யார்? ஜான். நீங்கள் கூப்பிட்டீங்களா? இல்லை. நீங்கள் ஏதாவது கூப்பிட்டீங்களா? உன்னை படைத்த இயேசு கூப்பிட்றேன் ஜான். ஜீசஸ் நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க ஜான். என்ன கிள்ளிப்பா என்ன கிள்ளிப்பாரு. அம்மா வலிக்குது வலிக்குது. ஜீசஸ் நிஜமா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் ஜான். நம்ப முடியலையே ஜீசஸ். இங்கே பார்த்தீங்களா ஜீசஸ் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. எப்படி ஜீசஸ்? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். உங்களுக்கு இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. இந்த சேர் அந்த முடிவெடுக்கிற சேர் தானே ஜான்? ஆமாம் ஜீசஸ், இந்த சேரில் உட்காந்து தான் நான் என் வாழ்க்கையில் எல்லா முடிவுமே எடுப்பேன். உட்காருங்க. இந்த சேரில் உட்காந்து தானே ஜான் அந்த பிள்ளையும் பார்த்தேன்? இல்லை ஜீசஸ், அது இல்லை. நாங்கள் உட்காருங்க. அந்த சேரில் யார் ஜீசஸ் இதெல்லாம் கேட்குறீங்க? உட்காருங்க உட்காரு. ஜான், இந்த சேரில் உட்காந்தா என்னோட சித்தம் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ செய்யணும். நான் எஸ்னா எஸ், நோனா நோ. சரிங்க ஜீசஸ். அப்படின்னா உட்காடுறேன். உட்காருங்க ஜீசஸ். நீங்கள் சொல்லி கேட்காம இருப்பேன். உட்காருங்க வாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ ஜீசஸ். உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. பிரேம் எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? அப்படியா, என்ன விஷயம், என்னாச்சு? ஃபோன் வாங்கியிருக்கேன் ஜான். ஆட ஃபோன்? நல்லா இருக்கேன். ஃபோனு எவ்வளோ நினைக்கிறேன்? ஒரு 5000 ரூபா இருக்குமா? 10,000. என்னது 10,000? என்ன சொல்கிற? பாரு நல்லா இருக்கேன் ஃபோனு. இங்கே பாருங்க, நல்லா இருக்கல ஃபோனு. நோ ஜான். செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்குப்பா ஃபோனு. பரவாயில்லையா, 10,000 ரூபாய்க்கு நல்லா இருக்கேன் ஃபோனு. உனக்கு வேணுமா? ஆமாப்பா, நானே என் ஃபோனை போட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீ கொடுத்தா வாங்கிட்டு போய் அந்த மாதிரி வாங்கிட்டு வரலாமா நம்ம வேணா? நோ ஜான். சரி நீ கூப்பிடு, நம்ம நாளைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். நோ ஜான். சரி சரி, 10,000 ரூபா ரெடி பண்ணுறோம். போயிட்டு ஃபோன் வாங்குகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ரீல்ஸ் போடுறோம், லைக் தான். ஜீசஸ் நீங்கள் என்ன ஜீசஸ், உங்களுக்கு சேர் ஃபுல்லாக கொடுத்தா நீங்கள் பாதி சீட்டு எனக்கு பாதி சீட்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேரில் உட்காந்தா நான் என்ன சொல்கிறேனோ அதான். ஆமாம் ஜீசஸ், அதனால தான் உங்களை உட்கார வச்சுருக்கேன் சேர். என்னுடைய சித்தம் என்னவோ அதுதான் நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீ கேட்கணும். நீங்கள் சித்தத்தின்படி தான் நீ நடக்கணும். எஸ் சொன்னீங்களே. நான் நோ தான் சொல்லிட்டு இருந்தேன். நோ தானே சொல்லிட்டு இருந்தேங்க. எஸ் தானே சொன்னாங்க. நோவா? என்ன ஜீசஸ் இவங்க நோன்றாங்க? நான் நோ தான் சொன்னேன் ஜான். அப்படியா? சரி உட்காருங்க ஜீசஸ், நான் கேட்குறேன். ஜான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேரில் நான் உட்காரணுன்னா நான் என்ன சொல்கிறனோ எஸ்னா எஸ், நோனா நோ ஜீசஸ். உட்காருங்க உட்காருங்க. சரி என்ன இப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்? வாங்க வாங்க பிரதர், பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க பிரதர், என்ன விசேஷம், என்ன திடீர்னு? அப்படியா? சூப்பராக பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவோம். அப்படி ஐயோ தேங்க்யூ. ஆமாம் கண்டிப்பாக. தம்பி பிரசன்னம் வந்து பயங்கரமாக பண்ணுவோம். கண்டிப்பாக அவருடைய பிரசன்னம் என்னோட பிரசன்னம் அவருக்கு அப்படியே வரும். கண்டிப்பாக பிரதர், நான் வரேங்க பிரதர், வந்து பண்ணி கொடுக்குறேன் பிரதர். 6 மணிக்கு ப்ரேயருக்கு பிரதர் வந்துடணும். ஓகே ஓகே பிரதர், ஒரு நிமிஷம் பிரதர், ஃபோன் அடிக்குது பிரதர். ஹலோ. ஆமாம் பிரதர், வீட்டில் தான் இருக்கிறேன். நோ ஜான். வெளியே போகணுமா? நோ ஜான். இல்லை நான் இங்கே சர்ச்சு வரையும் கூப்பிட்டுருக்காங்க, போகணும், வர்ஷிப் இருக்கு. நோ ஜான். இல்லை சொல்கிறேன். ஹலோ ஹலோ நோ ஜான். என்னடா இது ஃபோன் பேச பேச, சரி என்ன பண்ணுறது, இதான் சமாளிக்கணும். சரி நோ ஜான். சரி பிரதர், நீங்கள் இப்படி முன்னாடி இப்படி போயிட்டுருங்க, ஒரு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நான் இப்படி வந்து நிற்பேன் பிரதர். நோ ஜான். அதான் பிரதர், நீங்கள் இப்படி திரும்புங்க, நீங்கள் திரும்பும்போது நாங்கள் வந்து நிற்போம் பிரதர். சரியா? கண்டிப்பாக வந்துடுறோம், கண்டிப்பாக வந்துடுறேன். சரி என்ன வேறு வெளியே போகணுன்ட்டா, ஏடிஎம் போய் காசு எடுக்கணும், மாலுக்கு கூப்பிட்டு போனால் 10,000 ரூபா செலவாகும், படத்துக்கு கூப்பிட்டு போனால் 3000 ரூபா செலவாகும். இப்படியே செலவு பண்ணி எல்லாமே போயிடும் மாட்டிருக்குது. என்ன காரியம்? ஐயோ ஜீசஸ், நீங்கள் மறுபடியும் என்ன ஜீசஸ் மறுபடியும் இங்கே உட்கார வச்சா அங்கே போய் நின்றுக்கிறீங்க நீங்கள். ஜான் நான் உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன். சரி நீங்கள் கோச்சிக்காதீங்க, இங்கே உட்காரு. நான் இப்போ கண்டிப்பாக எஸ் தான் நீங்கள் சொன்னால் எஸ், நோ நான் நோ. உட்காருங்க ஜான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லை இந்த சேரில் நான் உட்காரணுன்னா நான் என்ன சொல்கிறேன் நான் கேட்குறேன் ஜீசஸ். உட்காருங்க வாங்க. எஸ்னா எஸ், நோ தான் ஜோசிஸ். உட்காருங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கேட்பேன் ஜீசஸ், நான் கேட்பேன். உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? திடீர்னு இந்த பக்கம். இல்ல ஜான்சன், நீங்க வந்துட்டு ரொம்ப சூடா இருக்கா, நம்ம வந்துட்டு வெளியில போலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அதனால நம்ம ஃப்ரெண்டா சேர்ந்து வெளியில போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வெளிய போலாம். நான் எங்க இன்னைக்கு ஈவினிங் சாயந்தரம் வந்துரு, ஓகேவா? எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன பிளான்? கொடிவேரி போலாம். ரொம்ப சூடா இருக்குல, நம்ம போய் ஜாலியா ஃபன் பண்ணலாம். சூடா இருக்குது, ஓகே. சர்ச்சில் வர்ஷிப் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணலாம்டா. என்ன விட அவங்க ரொம்ப முக்கியமா?
இல்ல வீட்ல தான் திட்டு விழுகும் எனக்கு. ஏய் இங்க பாரு நீ என்ன பண்ணுவே தெரியாது. நீ வீட்ல திட்டுவாங்கன்னு சொல்றேன்ல அப்ப. நீ வந்துரு அதெல்லாம் பாத்து. இல்ல நான் என்ன சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம். சர்ச்சுக்கு பாரு நீ சாயங்காலம் 5 மணிக்கு வந்துரு உனக்கு அவ்வளவுதான் சரியா பை. சொல்றேன். ஏய் நோ ஜான். நோ ஜான். இவங்க என்னன்னா வெளியே போகணும் கொடிவேரி அப்புறம் எதுக்கு சிரிக்கிறீங்க? ஐயோ ஜீசஸ் நீ என்ன ஜீசஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சேர் கொடுத்து உக்காந்துங்கன்னா என்னையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் போய் கீழே உட்காந்துட்டுக்கிறீங்க. சொல்லி தான் நானும் சேரை கீழே வச்சுட்டு உங்க கூட உட்காந்துருப்பேன்ல. ஜான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்படி என்ன ஜீசஸ் நீங்கள் எஸ் சொல்கிறதுக்கெல்லாம் நீ எஸ் சொல்ல மாட்டேங்கிற. நான் நோ சொல்கிறதுக்கெல்லாம் நீ எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு டைம் லாஸ்ட் டைம் விட்டுருங்க உட்காருங்க. ஜான் கேட்குறேன் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சேர் வந்து முடிவெடுக்கிற சேர். ஆமாம் ஜீசஸ். இந்த சேரில் நான் உட்காந்து என்ன முடிவெடுக்கிறனோ அதுக்கு நீ சமாதானம் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்கிறேன் ஜீசஸ் உட்காருங்க. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஜான். எஸ்னா எஸ் நோ ஜீசஸ் உட்காருங்க ஜீசஸ். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. உட்காருங்க ஜீசஸ். நான் கேட்பேன் ஜீசஸ். உங்கள் பேச்சுக்கு மீறி பண்ணவே மாட்டேன். பிரதர் வாங்க சிஸ்டர். பிரைஸ்லார்ட். ஓ சாரி. ஓகே சாரி ஜீசஸ். பிரதர் இன்னைக்கு காலைல வர்ஷிப் பண்ணீங்க பாத்தீங்களா? அவ்ளோ பிரசன்ஸ் பிரதர். கர்த்தரே வந்து என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது பிரதர். என்ன இருக்காரு? என்ன பிரதர்? என்ன ஜீசஸ் அவங்க கண்ணு தெரியலன்றாங்க? உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் ஜான். அப்படியா? மேஜிக் பண்ணிட்டீங்களோ? ஆமாம் சரி பண்ணிருப்பீங்க. எப்படிப்பட்ட வர்ஷிப் தெரியுமா பிரதர்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரதர். தேங்க் யூ. இப்போ என்ன சொல்லலாம்னு வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகி இருக்கோம். ஆமா சிஸ்டர். நம்ம ஏன் பிரதர்னு கூப்பிடுறோம்? ஐயோ சிஸ்டர் இதேதான் எனக்கும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா நோ ஜான் என் மைண்ட்ல மனசுல ஜீசஸ்க்கு இடம் கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு இடம் இல்லையா ஜான்? இப்படி கேட்டீங்கன்னா என்ன சிஸ்டர்? நான் அவருக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கப்போ நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே. ஐயோ ஜான். நோ ஜான். கர்த்தருடைய திட்டமே நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுதான் ஜான். கர்த்தரோட நம்ம சேர்றதா? ஆமா ஜான். நோ ஜான். இது சரியா பல்லையே. நீங்க ரொம்ப டவுட்டா இருக்கீங்க. நம்ம வேணா ஜோம் பண்ணியே கேட்டுருவோம். அப்படின்றீங்க? சரி கேட்போம். அவர் எஸ் சொல்லிட்டாதான் எஸ் போட்டுருவோம். நோ சொல்லிட்டாதான் நோ ஜான். ஜீசஸ் எங்களுக்கு சித்தம் நீங்க கொடுங்க ஜீசஸ். ஆமா ஜீசஸ். இல்ல நாங்க சேரணும் ஜீசஸ். என்னோட சித்தம் இல்ல. நோ எஸ் ஜீசஸ். நோ சித்தம் இதான் ஜீசஸ். எஸ் ஜீசஸ். நோ. அட ஆமா. பாத்தீங்களா? எஸ் தான் கேக்குது. எங்க எஸ் தானங்க கேடுச்சு எனக்கு கூட. நான் இல்ல இவங்க இல்லன்றாங்க. அது உண்மைதான். சரி வாங்க நிக்கிட்டு இருக்கீங்க உட்காரலாம். வாங்க இங்க வாங்க. உட்காருங்க. நோ ஜான். நீங்க சொன்னது கரெக்ட் தான் போல. நோ சொல்லிட்டே இருந்திருக்கோம். சரி ஜான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எங்க அப்பாக்கு பசங்க கூட பேசுறதெல்லாம் பிடிக்காது. அப்ப நான் யாரு? இல்ல நோ ஜான். நம்ம வேற ஜான். ஓ வேற. ஓகே. நான் வேணா போயிட்டு நாளைக்கு வரேன். சரி. பை. ஹாய். என்ன பாய் சொன்னா ஹாய் சொல்றாங்க? பை. ஹாய். ஐயோ ஜீசஸ். என்ன ஜீசஸ் நீங்க இவ்வளோ சேர் என்ன ஜீசஸ் நீங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு சேரை கொத்து உட்காருங்கன்னு சொல்லி உங்களை இவ்வளோ பண்ணா என்னைய உட்கார வச்சு எஞ்சி அவனு அங்கே போயிடுறீங்க இல்லை தலையில் உட்காந்துக்கிறீங்க நீங்க. ஜான் என்ன நான் மறுபடியும் சொல்றேன் ஜீசஸ். ஆமா இந்த சேர் முடிவெடுக்கிற சேர். ஆமா ஜீசஸ். இந்த சேர்ல உட்காந்து நான் என்ன முடிவெடுக்கணும் அதுக்கு சமாதானம் நீ சொல்லியிருக்க. ஆமா ஜீசஸ். ஆனா என்னுடைய வார்த்தைக்கு நீ எஸ் சொல்லவே மாட்டேங்கிற. நான் நோ சொல்றேன் நீ எஸ் எஸ். ஒரே ஒரு இது மட்டும் பண்ணி கொடுங்க. நம்மளுக்கு ஒரு டீல் வச்சுக்கலாம். இந்த சேர்ல உட்காந்து உங்க சித்தத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. இல்லை எனக்கு அந்த பொண்ணை மட்டும் கொடுத்துருங்க. இல்லை ஜான் உன்னை கொண்டு எனக்கு ஒரு சித்தம் இருக்கு. உன்னுடைய அபிஷேகம் உனக்கு கொடுத்த வல்லமை அதை வச்சு நான் உன்னை கொண்டு பல பேத்துக்கு வந்து நன்மையை செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன் ஜான். இருக்கட்டும் இந்த சேர்ல கொஞ்சம் உட்காருங்க. நீங்க தீர்ப்பு மட்டும் அப்படி மாத்திருங்க. சரி இல்லை ஜான் இந்த சேர்ல நான் உட்காந்து நான் என்ன சொல்றேனோ அந்த முடிவுக்கு நீ சமாதானம் சொல்லியிருக்கேன். நீங்க ஒண்ணு இந்த சேர்ல நீ உட்காருங்க ஜீசஸ். நீங்க இல்லை ஜான் ஒண்ணு இந்த சேர்ல நீ உட்காரணும் இல்லை நான் உட்காரணும். நானே உட்கார்றேன் ஜான். மறுபடியும் கேட்குறேன் ஜீசஸ். நானே உட்கார்றேன். ஓகே ஜான் நானே உட்கார்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட்டில் வந்து அந்த வாலிபரை கொண்டு ஆண்டவர் வந்து நிறையா காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். அதே போல் இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் போது மனுஷனை உருவாக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை உருவாக்குனதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எதுக்குன்னா இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்றதுக்காக மனுஷனை உருவாக்குனார். முதலாவது அவரை ஆராதிக்கவும் அவரை வந்து துதிக்கவும் மனுஷனை உருவாக்குனார். ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த இடத்துல வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சுட்டு ஆண்டவர் வந்து நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுப்பா ஆனால் இந்த கனியை மட்டும் நீ புசிக்காத அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, அந்த கனியை பார்த்து அது வந்து பார்வைக்கு அழகாகவும் புசிப்புக்கு அருமையாகவும் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மனதில் தான் எண்ணுனாங்க. ஆனால் பிசாசானவன் பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தையில் போய் அவங்கள வந்து அந்த பழத்தை வந்து புசிக்கும்படியாக செஞ்சு பாவத்தை வந்து இந்த பூமியில் வந்து விளைவிச்சான். சரிங்களா? அந்த பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராலையும் வந்து இது பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கோசரம் தூய ரத்தம் வந்து சிந்தப்படணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து பாலகனாக இந்த பூமியில் வந்து பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது நமக்காக பரலோகத்தில் இருக்கார். நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நமக்கு இலவச ஈவாகிய நித்திய ஜீவனை இலவச பரிசாக கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து நிறையா காரியங்களுக்கு நோ சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் எஸ் சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் நோ சொன்னான், நோ சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் எஸ் சொன்னான். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் உங்களை வந்து சொர்க்கத்துக்கு, என்னுடைய வீடான சொர்க்கத்துக்கு உங்களை கூப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் எஸ் சொல்ல போகிறீங்களா, நோ சொல்ல போகிறீங்களா? ஸோ அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க. நான் உங்களை என் ஆண்டவரா என் இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூட ஜீவிக்க ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் இதை என்கிட்ட சொல்லலை, இயேசுகிட்ட சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் குழந்தையாக வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிறந்திருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த குழந்தை வளரணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ஸ்கூலுக்கு போகணும். அதே மாதிரி தான் நம்ம சர்ச் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்தோம்னா தான் அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் நம்ம வந்து நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சொல்லித் தருவாங்கன்னா சர்ச்சில் சொல்லித்தராங்க. அவரை பிடிச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஹல்லேலூயா, ஆமென்.